வெல்கம் ஸ்ரா அன்விதா சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் உங்ககிட்ட என்ன தகவல் சொல்ல போகிறோம் அப்படின்னா, இப்போது தாய்ப்பாலை நிப்பாற்ற பெண்களுக்கு அவங்களுக்கு பிரஸ்ட்டில் பெயின் இருக்கும். ஸோ அது எதனால் ஏற்படுது, அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தாய்ப்பாலை பெண்கள் எதனால் நிப்பாட்டுவாங்க? அவங்களுக்கு பிரெஸ்ட்டில் புண், வலி அந்த மாதிரி ஏதாவது ஏற்பட்டால். இன்னொரு விஷயம், குழந்தைங்க நல்லா வளர்ந்து நல்ல உணவுகள், திட உணவுகள்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா தாய்ப்பாலை நிப்பாட்டுவாங்க. இன்னொரு விஷயம், பெண்கள் வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா அதனால கூட நிப்பாட்டுவாங்க. ஸோ இந்த 3 ரீசன்ஸ்னால நிப்பாட்டுவாங்க. ஸோ தாய்ப்பாலை நிப்பாட்டுற பெண்களுக்கு ஒரு வருஷம் 1.5 வருஷத்தில் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் நிப்பாட்டுவாங்க. தாய்ப்பாலை நிப்பாட்டினதுக்கப்புறம் ஏன் வலிக்குது அப்படின்னா, அவங்களுக்கு தாய்ப்பாலை நிப்பாட்டியும் ஒரு வாரம் 1.5 வாரத்துக்கு பால் உற்பத்தி ஆகிட்டே தான் இருக்கும். ஆனால் அந்த பால் தான் வெளியேறலையே. ஸோ அதனால தான் உங்களுக்கு பெயின் அதிகமாக இருக்குது. ஸோ பெயினை ஓவர் கம் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத இனிமேல் பார்க்கலாம். தாய்ப்பாலை நிறுத்திய பெண்களுக்கு அவங்களுக்கு ரொம்ப வலி இருக்கும் அந்த இடத்துல. அது மட்டும் இல்லாமல் சில பேருக்கு காய்ச்சல் கூட வந்துடும். ஸோ அதுக்கெலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் டாக்டர்ஸ் கிட்டே போகிறீங்க அப்படின்னா அந்த டாக்டர்ஸோட ப்ரிஸ்கிரிப்ஷன் படி மெடிசின்ஸ் எடுத்துக்கலாம். இன்னொரு விஷயம், உங்களுக்கு வலி ரொம்ப இருக்குது அப்படின்னா ஐஸ் கட்டி ஒத்தனம் கொடுக்கலாம். தென் இந்த டயத்தில் நீங்கள் தண்ணி நல்லா குடிக்கணும். இது உங்களுக்கு காய்ச்சல் இந்த டயத்தில் வராமல் தடுக்கும். ஸோ வாட்டர் நல்லா குடிங்க. அது மாதிரி நல்லா தூங்கணும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, முட்டைக்கோஸ் இலை இருக்கு இல்லையா? ஸோ அந்த முட்டைக்கோஸ் இலையை நீங்கள் பிரெஸ்ட்டில் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பெயின் கொஞ்சம் கம்மியாகும். ஸோ இந்த பெயின் ரொம்ப நாள் இருக்காது. ஸோ நீங்கள் தாய்ப்பால் நிறுத்தின உடனே கொஞ்சம் நாளைக்கு இருக்கும், அதுக்கப்புறம் சரியாகிடும். உங்களுக்கு பெயின் அதிகமாக இருக்குது அப்படின்னா டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் படி மெடிசின்ஸ் எடுத்துக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நான் சொன்ன தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோ ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.